ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீல் மேக்கரை வச்சு மீல் மேக்கர் 65 இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களா? ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த மீல் மேக்கர் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சைட் டிஷ் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்டா அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மீல் மேக்கரில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாரத்தில் ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் இந்த மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க இந்த மீல் மேக்கர் 65 எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செம்ம டேஸ்டான மீல் மேக்கர் 65 தாங்க செய்ய போகிறோம். இதை வந்து சோயா சங்க்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில் மேக்கர் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மில் மேக்கர் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டிங்கனாக்கா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாக்கா டக்குன்னு ஊறிடும். இப்போ இது நான் ஏற்கனவே ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 3ஆவது டைம் இது இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்து வேறு ஒரு பவுலில் இதை போட்டுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமன் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருக்கிறேன். அந்த ஜூஸையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கு மசாலாஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இதில் அப்படியே ஆட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த 65 வந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கும்போது இந்த மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் அப்படியே நல்லா நம்மளுக்கு சூப்பராக மொறுன்னு வரும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸ்கூலில் இருந்து குழந்தைங்க வரும்போது ஒரு 10 நிமிஷத்தில் இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இந்த மில் மேக்கர் நல்லா இந்த மசாலா கூட நல்லா கோட்டாகி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை அப்படியே ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மெதுவாக பொரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோயாவில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மீல் மேக்கரில் இன்னும் நிறைய வெரைட்டியாக செய்யலாங்க. மீல் மேக்கர் கிரேவி கூட செய்யலாம். அது வந்து இட்லி, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் மீல் மேக்கர் கிரேவி கூட ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் அப்படியே சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் இது வெந்துருச்சு. ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணுன்ட்டுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ இது அப்படியே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேட்ச் போட்டேன். மறுபடியும் போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில் மேக்கர் வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் கூட இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும். இதில் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன்லாம் போடுறதுனால நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ற அதே மாதிரியே இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா அப்படியே கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மில் மேக்கர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் செஞ்ச மாதிரியே ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.